ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ருத்ரா. நாளைக்கு எனக்கும் காவியாவுக்கும் கல்யாணம். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடே கிடையாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். எங்க அம்மாவுக்காகவும் நீங்க சொன்னதுக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நாளைக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கதிர், என்னது? நான் லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதும் உங்களைத்தான். ஆனா நீங்க உங்க மனசுல நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது அதோட முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏங்க, உண்மையாவே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட நீங்க என்னை பத்தி நினைக்கவே இல்லையா? எந்த ஒரு மொமெண்ட்லயுமே நான் உங்க மனசுல வந்து போலையா ரஞ்சனி? ஒரு தடவை இல்ல கதிர், நிறைய தடவை நீங்க மனசுல வந்து போயிருக்கீங்க. நீங்க மேல காட்டின அக்கறையும் அணுவ நீங்க பாத்துக்கிட்ட விதத்தையும் பார்த்து எனக்கும் நிறைய தடவை உங்க மேல அஃபெக்ஷன் வந்திருக்கு. நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கல, இந்த மாதிரி ஒருத்தர் கூட ஏன் நம்ம லைஃப் அமையலன்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் என்னோட பாஸ்ட் லைஃப் தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகும். அதுக்கப்புறம் எனக்கு வேற எதை பத்தின நினைப்பும் வராது. நான் எது மேலேயும் ஆசைப்படுறதும் இல்ல. இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் இந்த ஜென்மத்துல எனக்கு அவ்வளவுதான் கதிர். உண்மையிலேயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கதிர். நீங்க ரொம்ப நல்லவரு. உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நான் விரும்புறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கதிர். நீங்களும் காவியாவும் நல்லபடியா வாழணும். அதுலதான் எனக்கு சந்தோஷம். நான் சொன்ன வார்த்தைக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதனால நீங்க கேட்டதுக்காக நானும் என் மனசுல இருந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேலாச்சும் இதுக்கு தொடர்பான மனநிலைமையை விட்டுட்டு உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கோங்க. இது போதும் ரஞ்சனி, எனக்கு இது போதும். உங்க மனசு என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். வேற யாருக்காக இல்லைன்னாலும் உங்களுக்காக நான் காவியாவை கல்யாணம் பண்ணிப்பேன் ரஞ்சனி. நானும் காவியாவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்வோம். தேங்க்ஸ் கதிர். வாங்க சித்தப்பா. அணுவ வேலு கூட்டிட்டு போயிட்டாரு. பார்த்தம்மா, நானும் கிளம்பலன்னு தான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள, நான் போயிட்டு காலையில வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி மாமா. சித்தப்பா, நானும் வெளியில தான் வரேன். வாங்க நம்ம போலாம். ருத்ரா, சித்தப்பா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல?
சொல்லு ருத்ரா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? ஏன் சித்தப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஆ, அது ஒண்ணு இல்லம்மா. பொண்ணை பெத்தவன எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற டென்ஷன். கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல சித்தப்பா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். விக்ரம் எங்க போனா? இதோ இப்போ வந்துருவார் மேடம். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். விக்ரம் ஓகே, நான் கால் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா. அப்புறம் என்ன, கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்க? எங்க வா, வீட்டுக்கு தான். காவ்யாவோட ரிசப்ஷனுக்கு வந்தோம். ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு, அப்படியே நம்ம டீலும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே. இதுக்கு மேல என்ன, நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்தா போதும்ல. மா, இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்கு. என்ன சொல்ற விக்ரம்? காவ்யாவோட ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்மளோட டீலும் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ருத்ரா இங்க தானே இருக்கா? ஆ? அவளை கவனிக்காம போனா எப்படிமா? அதுவும் அவளை நாம 2 நாள் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்க போறோம். சும்மா விட்டுட்டு போக முடியுமா? இதெல்லாம் அவளை டார்ச்சர் பண்றதுக்கு நமக்கு லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்புமா. என்ன விக்ரம் பண்ண போற? நான் ருத்ரா கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். அதாவது ருத்ராவோட தங்கச்சி கல்யாணம் நடக்காது, நிக்க போகுதுன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு ருத்ராவும் என்கிட்ட பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கா. கேட்கவே நல்லா இருக்குல்ல? நாம அவகிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்க வேண்டாம்? அதுக்கு நீங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கம்மா. கரெக்ட் தான். எனக்கு கூட இப்படி ஒரு விஷயம் தோணல பாரு. ஆனா காவ்யா மா, ருத்ராமா, அவ முன்னாடி யாரையும் கன்சிடரே பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது? ருத்ராவை பார்த்ததும் அந்த சங்கடம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. சரி விக்ரம், நாங்க என்ன பண்ணணும் சொல்லு. சொல்றப்பா. அப்பாடா. ரஞ்சனி, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ இந்த ஜென்மத்தோட பலனை முழுசா அனுபவிச்ச மாதிரி மனசு சந்தோஷத்துல பாரமா இருக்குமா? சந்தோஷத்துல என்ன உங்களுக்கு பாரம்? ஆமா ரஞ்சனி, நாம எப்பவுமே நம்ம சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கும்போது நம்ம மனசு ஒரு மாதிரி படபடபடான்னு இருக்கும்ல, அதத்தான் சொன்னேன். இங்க பாரு, ஒரு வழியா ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன். கவலைப்படாதீங்கம்மா, கதிரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ரஞ்சனி, என் மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? என்னம்மா, உங்க மேல எனக்கு எதுக்கு கோவம் இருக்க போகுது? உன் மனசு என்னன்னு புரிஞ்சுக்காம நான் உன்னை என்னென்னமெல்லாம் சொல்லி திட்டிருக்கேம்மா. ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஏன் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி இந்த கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கில்ல, உன் மனசு வேற யாருக்குமே வராதுமா. நீங்க என்ன வேணும்னு அப்படி நடந்துக்கிட்டீங்க? உங்களோட சூழ்நிலை அப்படி. உங்களோட மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதானம்மா. உங்க இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் அவங்களும் அப்படிதாம்மா நடந்துப்பாங்க. அதுலயும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்கிட்ட நீங்க முன்னாடி மாதிரி பழகுறீங்க பாத்தீங்களா? சொல்ல போனா நான் தாம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படியோ ரஞ்சனி, கதிர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயமால இருந்துச்சு. அது கூட ஒன்னாலதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எப்படியோ இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இனிமே அவனுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கணுமா. ம்.
என்ன ரஞ்சனி? அம்மா நடக்குமா, எல்லாமே நல்லாவே நடக்கும். சரிம்மா, இப்ப டைம் ஆயிடுச்சுல, நீங்க போய் தூங்குங்க. காலையில வர சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. நீ வாயேன், சேர்ந்து போலாம். இல்லம்மா, நீங்க போங்க. நான் ஒருத்தரை பார்க்கணும். அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கதிர் எங்கடி? புரியல. என் மாப்பிள்ள கதிர் எங்கன்னு கேட்டேன். அவரு ரூம்ல தான் இருப்பாரு. அப்படியா? வா வந்து காட்டு. வா. எங்க எங்க என் மாப்பிள்ள போனாரு? எங்கதான் இருந்தாரு, எங்க போனாருன்னு தெரியல. ஏய், என் மாப்பிள்ள எங்க இருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீதான் அவரை எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க. இல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். சித்தி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. பேசாதடி. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீயே போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துற. உனக்கு 1/2 மணி நேரம் மட்டும்தான் டைம். 1/2 மணி நேரத்துக்குள்ள மாப்பிள்ளை இங்க வரல, இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். தலத்தி. கதிர் இங்க தானே இருந்தாரு, எங்க போனாருன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என் ஃபோன் எங்க போச்சு? இங்க தானே நான் சார்ஜ் போட்டு போனேன். அப்படியா? ஓ சரிம்மா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்டுமா, வச்சுட்டா? மேடம், என் ஃபோன் காணாம போயிடுச்சு. உங்க ஃபோனை கொடுக்குறீங்களா? என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு தரேன். அதனால என்னம்மா, நாங்க கால் பண்ணிட்டு கொடுங்க. தேங்க்யூ. ருத்ரா ருத்ரா ருத்ரா. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஏய், ஏன் ஃபோன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஐ, நல்ல கதையா இருக்க. அது எப்படி வரும்? நான் தான் தூக்கிட்டேன். ஐ, அது எப்படி ருத்ரா? நீ மட்டும்தான் என் போனை தூக்கி எங்க அப்பாவை கடத்தி அவர் கைய வெட்டுவியா? நான் உன் போனை தூக்கி கதிரை கடத்தி அவன் கைய ஊருமன் தான் நினைக்கிறேன். சார்ஜ்ல போட்டு போன் அனாதையா கடந்துச்சு. அதான் அதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த போனோட வேல்யூ என்னன்னு லைட்டா உனக்கு புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். கதிர் எங்க? என்கிட்டதான் பத்திரமா இருக்கான். அவனை எப்படி தூக்குறதுன்னு ஒரே டென்ஷன்ல இருந்தா ருத்ரா. உன் போன் என்கிட்ட வந்து மாட்டுச்சா, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்தது. யூ டோன்ட் பிலீவ் ருத்ரா, எமர்ஜென்சி அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். உன் போன்ல இருந்து வந்துச்சா பாரு, பட்டுன்னு அடுத்த செகண்டே வந்து நிக்கிறா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், வாடா கண்ணா ராசா அப்படின்னு அலேக்கா தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். விக்ரம், வேண்டாம். அவர் எதுவும் பண்ணாத, அவரை விட்டு. டென்ஷன் ஆகாத ருத்ரா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவன் இந்த கல்யாண டென்ஷன்ல பாவம் ரொம்ப நாளா தூங்கல போல, ரொம்ப டயர்டா இருந்தானா, அதான் ஒரு 20 ml அனஸ்தீசியா ஷாட் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஏய், நீ எங்க இருக்க? கதிரை எங்க வச்சிருக்க? உன்னோட ஒரே காமெடி ருத்ரா. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொன்னா போதுமா, இல்ல லொகேஷன் அனுப்பி விடவா? இங்க பாரு, நமக்குள்ள இருக்கிற சேலஞ்சில என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது உன் வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணணும். நாங்க இருக்கிற இடத்த நீ தானமா கண்டுபிடிக்கணும். வா 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 வா, சீக்கிரம் 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 வந்து கதிரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய், கல்யாண வேலை இருக்குல்ல காலையில, சீக்கிரம் 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 கம் கம் கம்.
சரி ருத்ரா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் வச்சிட்டுமா? ஓகே, பாய். விக்ரம்! மேடம் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. தப்பு பண்ணிட்டேன் காவியா. நீ அப்பவே ருத்ராவை கல்யாணத்துக்கு வர விடாம தடுத்த பாத்தியா? நான் தான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நாம நல்லா இருக்க கூடாதுன்னு தானே இப்படி ஒரு காரியத்தை இவ பண்ணிருக்கா. அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அம்மா, கதிர் மேல கண்டிப்பா எந்த தப்பும் இருக்காதுமா. ருத்ரா தான் அவரை ஏதோ பண்ணி குழப்பியிருக்கா. அதனாலதான் அவர் இங்க இருந்து போயிருக்காரு. காவ்யா, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காத. இது நான் கேள்விப்பட்டதுதான். என்ன மேடம்? நான் விசாரிச்ச வரைக்கும் முன்னாடியே கதிரும் ருத்ராவும் லவ் பண்ணிட்டு இருந்ததாவும், அந்த விஷயம் தெரிஞ்சு கதிரோட அம்மா சூசைட் வரைக்கும் போனதாவும் சொல்றாங்க. அவங்க அம்மா அப்படி பண்ணதுனால வேற வழி இல்லாம கதிர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதா சொல்லிக்கிறாங்க. நோ, கதிர் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அந்த ருத்ரா வேணா அப்படி பண்ணிருக்கலாம். என் கதிரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி காவ்யா, நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் நான் சொன்னேன். என்ன இருந்தாலும் எனக்கும் உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ருத்ராவுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ கதிரை வச்சு ஏதோ பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் கதிரை இங்கிருந்து எங்கேயோ அனுப்பி வச்சிருக்கா. அதனால எப்படியாவது சீக்கிரம் கதிரை கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா ருத்ரா கதிரை கூட ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கு. அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் கொலைகாரியா மாறுறது கூட தயங்க மாட்டேன். அம்மா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படியும் அந்த ருத்ரா கதிரை இங்க கூட்டிட்டு வர மாட்டா. அதனால அங்க கதிரை தேடி நானே போறேன். என்ன பேச்சு பேசுற நீ? இந்த நேரத்துல நீ எப்படி நீ எங்கன்னு போய் மாப்பிள்ளை தேடிட்டு இருப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா நான் கதிரை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கதிர் வரலன்னா நாளைக்கு ருத்ரா உயிரோடவே இருக்க மாட்டா. இவன் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மயக்கத்துல தான் இருப்பான். சரிங்க சார். அப்படி இவனுக்கு மயக்கம் தெளிகிற மாதிரி இருந்ததுன்னா இந்தா இதுல இருக்கிற மயக்க மருந்து எடுத்து இவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு. ஓகே சார். தப்பி தவறி கூட இவன் கண்ணு முழிச்சிடக்கூடாது. ஓகே சார். அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பிடும். சரிங்க சார். ஹலோ காவ்யா. ஹலோ சார், நம்ம நினைச்ச மாதிரி அந்த ருத்ரா கதிரை கூட்டிட்டு போயிட்டா சார். ஐயோ, என்ன காவ்யா சொல்றீங்க? ஐயோ சார், நாங்க எல்லாருமே கதிரை மண்டபத்துல ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம் சார். ஆனா அவரு அங்க இல்ல. நல்லா தெரியுமா எப்படி ருத்ரா தான் கதிரை கூட்டிட்டு போனான்னு சொல்றீங்க? ஒருவேளை கதிர் வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல? சார், நாங்க எல்லாரும் கதிரை மண்டபத்துல தேடி பார்த்துட்டோம் சார். ஆனா அவர் அங்க இல்ல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். ஓகே காவ்யா, ஆனா அதுக்காக நாம எப்படி ருத்ரா தான் காரணம்னு சொல்ல முடியும்? அவ தான் கதிரை கூட்டிட்டு போனாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அப்படி எதுவுமே இல்ல சார். ஆனா கண்டிப்பா அவதான் இப்படி பண்ணிருக்கணும். என் அம்மா அவகிட்ட இன்னும் 1/2 மணி நேரத்துல கதிரை கூட்டிட்டு வர சொல்லி மிரட்டி தான் அனுப்பியிருக்காங்க.
இருந்தாலும் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல சார். அதனால நானே கதிரை தேடி போயிட்டு இருக்கேன். ஆனா அப்படி ருத்ரா தான் கதிரை கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சார். சரி காவியா, இங்க பாருங்க. இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் கதிர் தான். எவ்வளவு சீக்கிரம் அவரை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இல்லனா எல்லாமே சொதப்பிடும். சரி சார், நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. என்னாச்சு வண்டிக்கு? கதிர் எங்கடி? காவியா, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. இதை என்ன நம்ப சொல்றியா? நீ யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுடி, என்ன பிளான் பண்ணிருக்க? நான் ஒண்ணுமே பண்ணல காவியா. இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த விக்ரம் தான். அவன் தான் கதிரை கடத்திட்டு போய் வச்சிருக்கான். யாரு? உன் முன்னாள் புருஷனா? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உன்ன மாதிரி மத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறதுக்கு அவரு என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? அவரு ரொம்ப நல்லவரு. எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நானே நிறைய தடவை இதை நேர்ல பார்த்திருக்கேன். அப்படிப்பட்டவர் மேல இப்படி அபாண்டமா பழி போடாத. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.